ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீக்லி ஒன்ஸும் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய புது பிகினர் ட்ரேடர் வந்து நிறைய பேர் நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணுறாங்க ஸ்விங் ட்ரேடிங் பார்த்து, நம்ம போடுற வீடியோ பார்த்து. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நல்லா படம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோ வந்து நம்மளோட 18வது வாரம், ஓகே 18th வீக் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்லா சப்போர்ட் கிடைக்கிறனால தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஸோ வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ தட் நான் இதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்கு போயிடலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விப்ரோ லிமிடெட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். விப்ரோ லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல, ஓகே 3rd ஜூனுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து பை பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்து மார்க்கெட் பாருங்கள் என்ன ஒரு லெவலில் போய்கிட்டு இருக்குன்னு. எப்படியும் நான் வந்து மண்டேக்கு வந்து இந்த ஸ்டாக் விட்டு வெளியே வந்துடுவேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் இந்த ஸ்டாக்ல வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2-3 வீக்ஸாக வந்து ஸ்டாக் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக டார்கெட் கொடுத்துருக்குது. இப்போ கூட நம்ம எக்ஸிட் பண்ணோன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து விருப்பப்படல. எனக்கு வந்து நான் ஃபுல் டார்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறேன். பிகாஸ் நான் எடுக்கிற டார்கெட் வந்து என்னோட 1:3. ஓகே, நான் ரிஸ்க் ரிவார்டுக்கு ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலும் நான் வந்து சம்வேர் நான் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணி வச்சு நான் இந்த இடத்துல எங்கேயாவது எக்ஸிட் ஆகிக்கிடுவேன். அப்படி கீழே திடீர்னு வந்துச்சுன்னா, ஃபால் வந்துச்சுன்னா, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நாளைக்கு எப்படியும் மண்டேக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு டார்கெட் கொடுக்கும். டார்கெட்டை புக் பண்ணி ஃபுல் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பர்ஜர் பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல மூவ் எடுத்துருக்குது. பட் பெருசாக மூமெண்ட் எதுவுமே இல்லை போன வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரைடே சாட்டர்டே ஓகே பெருசாக எதுவும் மூமெண்ட்டே இல்லை. ஒரு 4 நாள் தான் மார்க்கெட், 4-5 நாள் ஓப்பன் இருந்துச்சு. எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகி நின்றுட்டு இருக்குது. பட் இங்கேருந்து ஒரு மூவ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 100 பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கும் நம்மளோட வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அடுத்த வாரத்துக்கு அப்படின்னு பார்க்க போனால் பெருசாக ஸ்டாக் வந்து நான் அப்டேட் பண்ணலை. ரொம்ப கம்மி ஸ்டாக் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எல்லா அமௌண்ட்டும் எனக்கு இதில் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பெருசாக நான் எதுவும் பிளான் பண்ணலை. ஏன்னா நான் எடுத்த ஸ்டாக்கில் வந்து மேக்ஸிமம் 50-70% வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு டார்கெட் தான் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவரெடி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும். நான் இந்த ஸ்டாக்கை எடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எவரெடி இண்டஸ்ட்ரீஸ் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டேன். எவரெடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். பேட்டரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். வால் கிளாக் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் டாய்ஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவரெடியில் வந்து இதில் வந்து நான் டார்கெட் புக் பண்ணேன். 31 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து நான் டார்கெட் புக் பண்ணேன். 31 பாயிண்ட்ஸுங்கிறது இதில் ஆக்சுவலி 31 பாயிண்ட்ஸ் இதில் வந்து காமிக்குது. பட் நான் இதில் வந்து ஆல்மோஸ்ட் 29 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் புக் பண்ணேன். பிகாஸ் மார்க்கெட் வந்து நான் நினச்சேன் இங்கேருந்து நல்லா அப்சைடு மூவ் கொடுக்கும். பட் ஆஃப்டர் தட் மார்க்கெட் வந்து மார்னிங் மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோசிங் கொடுத்ததுனால எனக்கு வந்து 29 பாயிண்ட்ஸில் சம்வேர் எனக்கு வந்து டார்கெட் புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல டார்கெட் தான் புக் பண்ணேன் இந்த இடத்துலையும், எவரெடிலையும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஓரளவுக்கு டார்கெட் கொடுத்த ஸ்டாக் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஓப்பனாக சொல்கிறேன், இதில் வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். 23 பாயிண்ட்ஸ். பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது எப்படி, டார்கெட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குது 23 பாயிண்ட்ஸ். ஸோ அதனால் இது மைட் பி இன்னும் சான்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்டில் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ஓகே, இதில் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இங்கிறது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இதில் ஆல்மோஸ்ட் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம 2-3 டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்தோம்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் சம்டைம் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணோம். ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கல்ஸ். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக மூமெண்ட் இல்லை. ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்டாப் லாஸ் எனக்கு போகலை. ஓகே, 32 பாயிண்ட்ஸ்க்கு என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. 100 பாயிண்ட்ஸ்க்கு என்னோட டார்கெட் இருந்துச்சு. ஸோ ஓகே, அதனால் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதில் சுத்தமாக போகலை. நான் வந்து இந்த ஸ்டாக் விட்டு வெளியும் வரல. பிகாஸ் எனக்கு இதில் ஒரு பிலீவ் இருக்குது. என்ன பிலீவ் இருக்குதுன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப கன்சாலிடேட் ஆகிட்டு ரொம்ப நேரமாக இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கன்சாலிடேஷன் மோட்லேயே இருந்திருக்குது. எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 மார்ச்லேருந்தே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. ஸோ மைட் பி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிடுங்க. யாருமே ட்ரேட் எடுக்கணும், என்னோட அனாலிசிஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் நான் இது டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாமல் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் கேபிட்டல் ரொம்ப சின்ன கேபிட்டல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரில அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி, ரிஸ்க் ரிவார்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து டாடா கெமிக்கல்ஸ் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ரொம்ப ஆக்சுவலாக நான் எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணணும், ஓகே, நான் எந்த இடத்துல மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணணும், வித்தின் 3 டேஸில் மார்க்கெட் வந்து எனக்கு டார்கெட் கொடுத்துச்சு. நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நான் இந்த ஸ்டாக்கை எடுக்கும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன் இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஓகே, ஆல்ரெடி ஒரு நல்ல ஒரு ஹை ரேட்டில் தான் இருக்குது. ஓகே, 10,000 ருபீஸ் வந்து 10,500 ருபீஸில் யார் பை பண்ணுவா? ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு செட்டப் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் பெரிய லாட்டில் நான் ஒரு சிங்கிள் லாட்டில் தான் இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிருக்குது. ஓகே, 1000 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். பெருசாக இல்லைனாலும் ஓகே, நான் ஆக்சுவலி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டும் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து சின்ன சின்ன பிகாஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் நம்மளோட நம்ம இன் மந்த் எண்ட்லையோ இல்லை இயர் எண்டில் ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து இப்போதைக்கு வெளியே எடுத்துடுறேன். மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்லேருந்து இப்போதைக்கு அவுட். ஓகே, ஸோ நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் பாம். கோல்கேட் பாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்டேக்கு வந்து என்ட்ரி எடுக்கல, புதன்கிழமை தான் இதில் வந்து என்ட்ரி எடுத்தேன். பிகாஸ் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல சம்வேர் இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரட்டும். ஓகே, கீழே வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2794. இதில் வந்து என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2843. ஓகே, 2843 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது இப்போ ப்ரைஸ். ஓகே, என்னோட டார்கெட் வந்து இல்லை நான் 240 பாயிண்ட் கிட்ட மேக்ஸிமம் நான் இதில் வந்து டார்கெட் புக் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3000 கிட்ட வரும்போது நான் வந்து டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நல்ல ஸ்டாக் தான். எனக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து கொஞ்சம் பிகாஸ் இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே பாருங்கள், இதில் வந்து நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா கண்டிப்பாக இது இந்த லெவல் வரைக்கும் வரும். ஸோ அதனால் இதில் 250 பாயிண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஒரு டார்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஐடிசிலையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு ஃப்ரைடேக்கு ஃப்ரைடேக்கு சாட்டர்டே மண்டே. ஓகே, மண்டேக்கு நான் வந்து இதில் என்ட்ரி எடுக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் கேபிட்டல் வந்து என்கிட்ட கம்மியாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் விட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதில் வந்து நான் என்ட்ரி எப்போ எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் இதில் வந்து என்ட்ரி பண்ணேன். பட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஓகே, பெரிய டார்கெட்டும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி பார்த்ததில் ஒரு 10% இப்போதைக்கு இதில் ப்ராஃபிட் தெரியுது. பிகாஸ் நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து டார்கெட் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து இப்போதைக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஹோல்ட் பண்ணி கொண்டு போகிறோம். கரெக்டான லெவலில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு ட்ரேட் எடுக்கிறவங்களும் இந்த இடத்துல பார்த்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசியில் ப்ரைஸ் வந்து சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து என்னோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னா 421 ரூபா என்னோட ப்ரைஸ் இருந்துச்சு. 3 ரூபா கூடி இருக்குது, 424 ரூபா. இன்னும் இப்போ கூட நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் மைட் பி நான் மண்டேக்கு இன்னும் குவான்டிட்டி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். மார்க்கெட் கீழே வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் என்னோட திருப்பி பையிங் ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுன்னா என்னோட குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஸோ டாடா பவர் வந்து நான் ரீசென்ட்லி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து லைவில் நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ணும்போது வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க டாடா பவர் பற்றி ஏதோ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு டாடா பவர் வந்து கிளிக் ஆச்சு. பிகாஸ் ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட எப்போ வருதோ ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த எப்போ வந்து நான் இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ஸ்டே தான் நான் இதில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். என்னோட பையிங் ப்ரைஸ் வந்து 433 ரூபா இருந்துச்சு. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 487 ரூபா. ஒரு 50 பாயிண்ட் இதில் வந்து டார்கெட் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 6 பாயிண்ட் கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் தான் போய்கிட்டு இருக்குது. இங்கேருந்து ஒரு அப்சைடு மூவ் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட், இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு லாங் டர்மாக கொண்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஓகே, ஒரு 500 ரூபா கிட்ட தான் இருக்குது. டாட்டா அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே தெரியும். டாட்டா கம்பெனியில் வந்து ட்ரஸ்டபுளாக நீங்கள் ஒரு 4-5 வருஷம் ஒரு காசு போட்டு வச்சுட்டிங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு கைவிடாது அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே,
ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டாடா ஸ்டீல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபா கிட்ட இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 150 ரூ. 170 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. மீன்ஸ் டாட்டாவில் எல்லாம் நீங்கள் எந்த இது எடுத்தாலும் அந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 20 to 30% மேலே தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. ஒன் இயருக்கு 20 to 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ். ஓகே, HCL டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பையிங் பொசிஷன் எனக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணுறேன். இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுருப்பேன். 40 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வரும். 30 பாயிண்ட்ஸ் நான் மேக்ஸிமம் எடுக்கலாம். 30 பாயிண்ட்ஸ் எடுப்பேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் பண்ணுவேன் இந்த இடத்துல. 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் இந்த இடத்துல பிளான் பண்ணுவேன். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்னோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1465 1459 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் என்னது ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இப்போ 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடுவேன். என்னோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி நான் வந்து வச்சுக்கிடுவேன். 100 பாயிண்ட்ஸ் என்னோட டார்கெட் எடுப்பேன். ஸோ அடுத்த வாரத்துக்கு நம்ம புது ஸ்டாக் என்ன உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராமார்ட். ஓகே, இது நம்ம வந்து உள்ளே கொண்டு வரோம் அடுத்த வாரத்துக்கு ஒரு புது ஸ்டாக்காக. பிகாஸ் நிறைய இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டாக்குமே நம்ம வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாக்கை தான் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம புதுசாக எந்த ஸ்டாக் கொண்டு வரோம்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ரா. ஸோ இதில் வந்து பை சைடு வந்து இந்த இடத்துல நான் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சாலிடேட் ஆகி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. அந்த பிரேக் அவுட் வந்து கிளியராக இல்லை. பட் மைட் பி நாளைக்கு இந்த இடத்துல மண்டேக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு 200 பாயிண்ட் மினிமம் இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். என்ட்ரி இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே இருக்கும். என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்னது இருக்கும் 1377 ரூபா கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். டார்கெட் வந்து அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் என்னோட டார்கெட் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர்ஸ். ஸோ அப்போலோ டயர்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. கிளியர் கட்டாக தெரியுது இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட வியூ வந்து என்னென்னா ஒரு பாட்டம்லேயே இருந்திருக்கணும். பட் இந்த ஸ்டாக் வந்து நான் விட்டுட்டேன். ஓகே, மிஸ் பண்ணிட்டேன். மைட் பி இந்த ஸ்டாக் வந்து திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 500 ரூபா ரேஞ்சுக்கிட்ட திருப்பி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருப்பி என்னது பையிங் ஆர்டர் போடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்படி ஒருவேளை இதுக்கு மேலே மார்க்கெட் போயிருச்சுன்னா விட்டுருவேன். ஓகே, அவாய்ட் பண்ணிடுவேன். டோட்டலாக ட்ரேட் வந்து இந்த அப்போலோ டயர்ஸ்லேருந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நம்ம வந்து எந்த இடத்துலையும் என்ட்ரி எடுத்துகிட்டு திருப்பி வந்து தப்பான ஸ்டாக்கில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளோட வியூ வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வியூ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கேட்டிங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து பயம் வந்துடும். ஓகே, ஸோ கரெக்டான இடத்துல என்ட்ரி பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ரொம்ப நாளாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஐ திங்க் ஸோ இதில் வந்து லாஸ்ட் டைமும் ஐ திங்க் ஸோ ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம். சேல் ஆத்தர் இந்தியா இதில் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ மைட் பி நெக்ஸ்ட் வீக் எனக்கு இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நல்ல ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல தெரியுது எனக்கு வந்து. ஸோ இந்த இடத்துல ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ் நான் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட 25 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து ஒரு டார்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. 26 பாயிண்ட் கிட்ட இதில் வந்து எனக்கு டார்கெட் தெரியுது எனக்கு இந்த இடத்துல. ஸோ அடுத்த வாரத்துக்கு என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 148 ரூபா. இது ரொம்ப சின்ன ஸ்டாக் தான். ஓகே, ஸோ ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்பெனி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேல் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நியூட்ரலில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் இதில் வந்து செல் மோடில் போகிறாங்க. ஸோ எல்லாரும் செல் மோடில் போகும்போது தான் நான் வந்து பை மோடில் போவேன். அதனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு பையிங் மோட் தெரியுது. ஓகே, என்னோட செட்டப் படி இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு ஒரு பை சைட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ இந்த இதுலேயும் வந்து 148 149 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு டார்கெட் வந்து 26 பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீக்குள்ளே டார்கெட் வரும் அப்படின்னு நம்புகிறேன். லாஸ்ட் ஸ்டாக் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு யாராவது புதுசாக இருக்கிறாங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.